ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ அப்பா அப்பா அம்மா அப்பா ஐயோ அப்பா என்னாச்சுப்பா ஏங்க என்னங்க ஐயோ என்னாச்சு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுமா எனக்கு ஐயோ தண்ணி குடிங்க என்ன சொல்றீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம் சக்தி நீ போய் ஒரு ஆட்டோ புடிமா சரி வேண்டாம் சக்தி இவர் அப்படிதான் பேசிட்டே இருப்பாரு நீ போமா வேண்டாம் ஐயோ நாசமா போச்சு நமக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை நாம ஒரு பிளான் போட்டா அதை கெடுத்து குட்டிச்சவராக்க இவன் ஒரு ஐடியா பண்றா பாரு சமாளிப்போம் ஐயோ சீதா ஒரு வேலை பண்ணலாம் நாம உடனடியா சக்தியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயாகணும் ஏங்க உங்க அண்ணன் பொண்டாட்டி நம்மள கொஞ்சம் நெஞ்சம் அவமானப்படுத்தினாங்க திரும்பவும் அந்த ஊருக்கு போக கூடாதுன்னு தானே நம்ம சண்டை போட்டுட்டு இங்க வந்தோம் இப்ப இதுக்கு புதுசா உறவு கொண்டாட பாக்குறீங்க அதுவும் இந்த நிலைமையில சக்தியை வேற கூட்டிட்டு போகணும் சொல்றீங்க முடியவே முடியாது ஐயோ என்னாலயும் முடியலடி அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா அப்பா என்ன சொல்றாருன்னு கேப்போமே ஏ வள்ளியூர்ல எங்க அண்ணன் சொத்தை பிரிக்கிறாராண்டி அதுக்காக சக்தியை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கடி ஏங்க அவங்க என்ன உங்க சொந்த அண்ணனா உங்க பெரியப்பா மகன் தானே அதுவும் அவங்களுக்கும் நமக்கும் ஆகாது நீங்க போய் என்ன நாட்டம்மா பண்ண போறீங்களா ஐயோ என்ன கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுடி என்ன சொன்னீங்க பேச விடுறீன்னு சொன்னேன் சரி சரி சொல்லுங்க எங்க பெரியப்பா சொத்தை பிரிக்கிறப்போ எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு உயிர் எழுதி வச்சிருக்காராண்டி அதுல ரத்னம் பொண்ணு சக்திக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காராம் இப்ப சொத்தை பிரிக்கிறாங்கடி இப்ப சக்தியை கூட்டிட்டு போனாதானே நம்ம பங்கை வாங்க முடியும் பொல்லாத சொத்து அந்த பட்டிக்காட்டுல இருக்கிற சொத்தை வாங்கி நாம என்ன பண்ண போறோம் அதுவும் உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போவீங்க அதெல்லாம் நமக்கு ஒண்ணு வேணாம் ஆமா பெரிய லாடு லபக்குதாசு பொண்ணு கல்யாணத்துக்கு 100 பவுன் 200 பவுன் சேர்த்து வச்சிருக்கா என்னடி திமிரா பேசிட்டு இருக்க அதோடைய வேல்யூ என்ன தெரியுமா 25 லட்சம்டி அத வச்சு சக்தியோட கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா இப்படியே இந்த நிலைமையில நான் எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே சரி அப்படின்னா நானே சக்தியை கூட்டிட்டு போறேன் ஐயோ என்னங்க அப்பா அப்பா என்னப்பா வேணாங்க உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்க நான் இங்க இருக்கணும் பேசாம அருணை கூட அனுப்பி வைக்கலாமா ஐயோ ஏண்டி அவங்க ஒரு பங்கு கொடுக்கறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு இதுல மவனை வேற அனுப்புனா இன்னொரு பங்கு வாங்கறதுக்கு வழி பண்ணிட்டாங்கன்னு நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்கடி அதுலயும் உன் மாமா இருக்கானே அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசி வைப்பான் இவெல்லாம் போய் விளங்க மாடி வீணா போனவன் சுத்தமா இருக்கிறதையும் கெடுத்துருவான் தயவு செஞ்சு அவனை அனுப்பாத சரி விடுங்க உங்க உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் நீங்களே கூட்டிட்டு போங்க அடுத்தாளே ஐயோ நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆண்டி அவங்களும் உடனே கிளம்பி வர சொல்றாங்க என்னங்க நீங்க அம்மா இல்லம்மா நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன்